ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம செல்ல என்ன மிஸ் கொண்டு வந்திருக்குன்னா டனல் மூவியத்தை பார்க்க போகிறோம். அந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அதுக்காம வருத்தப்பட தேவையில்லை, தமிழ் லாங்குவேஜில் இருக்குது. மறக்காம வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக போய் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எப்போ பார்க்குற மாதிரி படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாலைவனத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா டனலில் வந்து மாட்டிக்கிறாரு. அங்கேருந்து என்ன பேஸ் பண்ணுறாரு பிரச்சனை இந்த படம் ஃபுல்லாக இயக்கம் வச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த பகுதிகளை போகும்போது மாட்டிக்கிற இடிஞ்சு விழுந்துருது. அவர் கரெக்டாக அந்த சென்டரில் போய் மாட்டிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் சிகிலில் எதுவுமே கிடைக்கல கைஸ். அவங்க சாப்பாடுக்கு பிரச்சனைக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, அது இல்லாமல் அந்த சாப்பாடு தண்ணிக்கெலாம் என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்டில் அந்த காரில் 2 தண்ணி கேனு தான் இருக்குது. அதை வச்சு தான் ஒரு கேக்கு இருக்குது. அந்த கேக் வச்சு தான் சாப்பிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் அவர் சாப்பிடுவார். அது இல்லாமல் மெதுமெதுவாக சாப்பிடுவார். அதுக்கப்புறம் என்ன சாப்பாட்டுக்கு தண்ணிக்கெலாம் என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்டாக அந்த ஃபோன் வந்து சார்ஜ் இருக்குது. நல்ல வேலையாக ஒரு வேலை அது ஃபோனில் வச்சு கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி ஒரு ஆர்டிஎஸ் டீமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. காப்பாற்றுற டீம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னென்ன முயற்சியை காப்பாற்றுறாங்க அது மாதிரிலாம் ரிஸ்க்காக வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் ஒய்ஃபு லாஸ்ட்டில் தெரிய வருது. அதில் மட்டும் இல்லாமல் அந்த புகையில வந்து அந்த பாலம்லாம் கட்டி வரும் 30 நாள் ஆகுது. அது இல்லாமல் எப்படி இடிஞ்சிச்சு 30 நாளைக்குள்ள புது கோகை தானே, டனல் வந்து எப்படி 30 நாளுக்குள்ள இடியுது. அது இல்லாமல் 1 மாதம் கூட ஆகலை அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பரவிக்கு இருக்குது. அந்த டனலை பற்றி அந்த நியூஸ்லாம் வைரலாக போய்க்கு இருக்குது. அங்கெல்லாம் பெரிய அமைச்சர்லாம் வந்து பார்க்குறாங்க. லாஸ்ட்டில் இந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பதறி போயிடுறாங்க. பார்க்க வேண்டிய அந்த பொண்ணோட கிஃப்ட்டெல்லாம் அங்கே கேக்கெல்லாம் இருக்குது. அங்கே ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது தண்ணி வச்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கு எப்படியும் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிரும். நீங்கள் நல்லா மாட்டிக்கிட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. தண்ணியை வந்து கொஞ்சம் அது கம்மியாக குடிங்க அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ அது மாதிரி சேஃபாக குடிச்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு கேக்கு பொண்ணுக்கு பர்த்டேக்கு வாங்கி இருப்பா இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை சாப்பிட்டுக்கிறாங்க. லாஸ்ட்டாக அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரு வந்து காப்பாத்துற முயற்சிலாம் பண்றாங்க. போர் அந்த மிஸ்ஸெல்லாம் வச்சு நெறைய பிரச்சனை சோல்லாம் போய்க்கிட்டு இருக்குது. அங்க வந்து லாஸ்ட் ஒரு சீன்ல வந்து ஹீரோ இறந்துட்டாங்க. சவுண்ட் எதுவுமே காணோம். மிஷின் வச்சு இறப்பாங்க. சவுண்ட் எதுவுமே காணோம் அப்படி சொல்லிட்டு, ஹீரோவ காணோம் அப்படி சொல்லிட்டு அந்த வேலையில விட்டுருவாங்க. அந்த அப்படி சொல்லிருவாங்க. இந்த இடிச்சுட்டு புது கோகையா கட்ட சொல்லிருவாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துரும். அது மட்டும் இல்லாம ஒரு ரிஸ்கே டீம் இருக்காங்க. அவர் வந்து பாவம் சரி ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் லாஸ்ட்டில் போய் பார்ப்பாரு. லாஸ்ட்டில் மிஷின் விட்டு சவுண்ட் இருக்கா இல்லை ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பாரு. லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா சவுண்டு வருது கைஸ். அப்புறம் ஹீரோ காப்பாற்றிடுறாங்க. சோசியல் மீடியாவில் பரவுது. செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இதுதான் படத்தோட கதையே கைஸ். இந்த படம் வந்து தமிழ்கிட்ட பின்னுது. இப்போ கொஞ்சம் பரபரப்பாக சீன்ஸ்லாம் போகுது. லாஸ்ட்டில் ஹீரோக்கு என்னென்ன ஆச்சு இதே பேஸ் பண்ணுறாரு. அந்த ரெஸ்கி டீம் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் போலீஸ்லாம் என்ன பண்ணுறாரு, ரெஸ்கி டீம் இல்லைன்னா நம்ம ஹீரோக்கு ஆபத்து கைஸ். இந்த ரிஸ்கி நம்பர் வந்து அவர் ஒரு நம்பராக இருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கான்டாக்ட் கொடுத்து ஃபோனில் பேசுகிறாங்க. உங்களை எப்படியாச்சும் நான் காப்பாற்றிடுவேன் சார்னு அப்படி ஒரு சொல்கிறாங்க. நல்ல மனுஷன் வந்து அது இல்லாமல் ஹீரோவும் காப்பாற்றிடுறாரு. அந்த குகைக்குள்ள ஹீரோ மட்டும் மட்டமாக ஒரு பொண்ணு மாட்டியிருக்காங்க. அவங்க பொண்ணு 2 பேரையும் சேர்த்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அதுதான் படத்தோட கதையாக வச்சுருக்காங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. டனல் ஒரு முயற்சி தான் இந்த படம் சொல்ல போனால் தமிழ் டப்பிங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதையை மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ்.